வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிமுக வந்து மீண்டும் ஆட்சி அமைக்குமா அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டிஎம்கே வருமா இல்லை ஏடிஎம்கே வந்து கம்பேக் கொடுக்குமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைமை இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவு பார்த்திங்கன்னா, திமுக வந்து 45% வாக்கு வாங்கியிருக்கு. அதிமுக வந்து 39% வாக்கு வாங்கியிருக்கு. மற்ற கட்சி கூட்டணிகள்லாம் பார்த்திங்கன்னா 16% வாக்கு வாங்கியிருக்கு. இதில் வந்து ஒரு முக்கியமான தகவல்கள் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வெறும் 6% தான் வித்தியாசம். 39க்கும் 45க்கும். இது வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்த்து வாங்கின வாக்கு சதவீதம். அப்படி பார்க்கும்போது அதிமுக வந்து கடைசி சட்டமன்ற தேர்தலில் வந்து ரொம்ப பலவீனமாக இல்லை, கொஞ்சம் மைனர் டிஃப்ரென்ஸில் தான் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5 to 6% மாற்றம் பார்த்திங்கன்னா ஃபுல் முடிவையுமே மாற்றிடுச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நல்ல பிளான் இல்லை ஒரு நல்ல ஸ்கீம், ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியோடு வந்தாங்க அப்படின்னா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அது என்ன மாதிரியான சிச்சுவேஷன், என்னென்ன பாசிபிலிட்டிஸ், அதை பற்றி இன்னும் நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம். அதிமுகவோட பலம் இபிஎஸ் இப்போதைக்கு அப்படி தான் சொல்லணும். இபிஎஸ் ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொங்கு பெல்ட்டில், அதாவது கொங்கு மண்டலமான கோவை, ஈரோடு, சேலம் அந்த மாதிரியான சைடு பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட தொண்டர்கள், அதிமுகக்குன்னே தனி தொண்டர்கள் இருக்காங்க, ரெட்டை இலக்குனே தனியாக வாக்கு வங்கி இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு பலம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இபிஎஸ்க்கு வந்து முன்னாள் முதலமைச்சராக ஓரளவுக்கு அனுபவம் இருக்குது. அது ஒரு டைம் தான் அவர் முதல்வராக இருந்தார் அப்படின்னாலுமே அவருக்கு ஓரளவுக்கு அனுபவம் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலம் தான் அவருக்கு. கடைசி தேர்தலில் தோற்றதுனால இந்த தேர்தலில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணியிருப்பாங்க. மேற்கு தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 to 70 தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு செல்வாக்கு அதிகம். தமிழகம் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா இந்த மேற்கு தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா 55% வந்து செல்வாக்கு இருக்கவங்களுக்கு, வடக்கு தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 30% செல்வாக்கு இருக்குது. அதாவது கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்குது. ரொம்ப மெஜாரிட்டின்னு சொல்ல முடியாது, மைனாரிட்டின்னு சொல்ல முடியாது. தெற்கு தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15% தான் அவங்களுக்கு வந்து ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அதாவது அந்த சைடு தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. அதுதான் டேட்டா சொல்லுது. மேற்கு தமிழகத்தில் வந்து அவங்க ஒரு அதிமுக வந்து ஒரு 90% கிட்ட ஆதிக்கம் செலுத்தினாங்க அப்படின்னாலே பாதி வெற்றி மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தொகுதியிலையும் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண அவங்க வாக்கு வங்கி செல்வாக்கு அதிகரிக்க அவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக மற்றும் இபிஎஸ் ஓட பலம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்க பலவீனங்கள் என்னென்ன, அதாவது அதிமுகவில் இருக்க பிரச்சனைகள், இதனால் வந்து வாக்கு வங்கி பாதிக்கிறதுக்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா தலைமை பற்றாக்குறை. அதாவது இபிஎஸ்ன்றது ஒரு வலுவான தலைவர் இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி எலெக்ஷனில் வந்து தோத்துட்டார். அவர் வந்து நிறைய கலாய்ச்சி பேசுகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க எதிர்கட்சியில். அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா அவர் வந்து லாஸ்ட் எலெக்ஷன், அதுக்கு எம்பி எலெக்ஷன் எல்லாத்துலேயுமே லாஸ் பண்ணிட்டாங்க. மேஜராக டிஎம்கே போனதுனால இவங்களால வின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உட்கட்சி பூசல், இந்த ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ், ஓபிஎஸ் விசஸ் சசிகலா, இபிஎஸ் விசஸ் சசிகலா, இபிஎஸ் விசஸ் செங்கோட்டையன், இந்த மாதிரி ஒரு நிறைய உட்கட்சி பிரச்சனையில் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து அந்த சசிகலா, செங்கோட்டையன், ஓபிஎஸ் இந்த மாதிரி நிறைய பேரை நீக்கிட்டார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் ஒரு பலவீனமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நகர்ப்புற வாக்கு மாற்றம், அதாவது சிட்டியில் அதுலலாம் பார்த்திங்க அப்படின்னா திமுகவை நோக்கி தான் எல்லாருமே நகர்ற மாதிரி இருக்குது. அதாவது ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே, அந்த மாதிரி தான் அவங்க பக்கம் தான் வந்து சிட்டியில் உள்ளவங்களாம் ஓட் பண்ணுற மாதிரி இருக்குது. கிராமப்புறங்களில் என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சிட்டி சைடு நிறைய சென்னை மாதிரியான பெருநகரங்களில் வந்து இவங்க கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. அங்கேயுமே இவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பிரச்சாரம் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா மேபி இந்த டைம் கொஞ்சம் வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. மூணாவதான அவங்களோட வீக்னஸ் பார்த்திங்கன்னா இளைஞர்களோட வாக்கு வங்கி. இளைஞர்கள் வாக்கு இப்போயுமே பார்த்திங்கன்னா திமுக இல்லைன்னா தாவேகா பக்கம் தான் அதிகமாக ஆதிக்கம் இருக்குது.
அதுலயுமே வந்து முதல் முறை வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்காங்க. அதாவது ஏடிஎம்கேக்கு வோட் பண்றவங்க. ஸோ இளைஞர்கள் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு டிஎம்கே சைடு இருக்காங்க. இல்லன்னா புதுசா வந்த தாவேகா சைடு தான் போறாங்க. ஸோ அதனால அதுவும் வந்து இவங்களுக்கு ஒரு லாஸ் தான். மே மேஜர் ப்ராப்ளம் வந்து அதுதான். ஒண்ணு வந்து நகர்ப்புறங்கள்ல இருக்க வாக்கு வங்கி குறைவு. இன்னொன்னு வந்து அவங்க கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் வந்து கம்மி. அதாவது இளைஞர்களோட வாக்கு வங்கிய கவர்றதுல வந்து கம்மி. அது ஒரு பலவீனம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கூட்டணி அமைச்சிருக்காங்க இல்லையா? இந்த டைமு. அதாவது கூட்டணி ஆ அமைச்சா எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வரும்? கூட்டணி இல்லாம அவங்க எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வரும்? அந்த மாரி தான் வந்து இந்த டைம் நம்ம ஒரு ஆ கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதிமுக தனியா கூட்டணி இல்லாம நின்னாங்க அப்டின்னா, ஒரு 35% வாங்குவாங்க. அதாவது போன எலக்ஷன் மாரியே. இப்ப கூட்டணியோட நிக்கிறாங்க அப்டின்னா, ஒரு 42% வரைக்கும் வாக்கு வந்து வாங்க வேண்டியிருக்கு. இப்ப திமுக பார்த்தீங்கன்னா, அதே கூட்டணியோட மறுபடியும் நிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கூட்டணியில வந்து எக்ஸ்ட்ரா தான் இன்னும் வந்து ஆள் சேர்த்திருக்காங்க. ஸோ அப்டின்றப்ப திமுக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 45% வரைக்கும் வாங்க கூட பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஆ திமுக பக்கம் கொஞ்சம் சாதகமா தான் இருக்கு. அ எல்லா ஓட்டு வங்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்க அறிவிக்கிற திட்டங்களும் அந்த மாரி இருக்கு. போட்டி போட்டு திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. திட்டங்கள் வந்து நிறைவேத்துறாங்களோ இல்லையோ, ஆனா வாக்கு வங்கிய எப்படியாச்சும் கவர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கூட்டணியில வந்து இந்த டைம் என்னென்ன ப்ளஸ்ஸு ஏடிஎம்கேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல பாஜக, பாமக அப்புறம் வந்து சின்ன சின்ன ஜாதி கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேல இருக்கு. ப்ளஸ் அடிஷனலா பார்த்தீங்கன்னா, அமமுகவுமே இந்த டைம் வந்து ஏடிஎம்கே கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அமமுக பார்த்தீங்கன்னா, போன டைம் வந்து ஒரு 2½ % கிட்ட வாக்கு வாங்குனாங்க. அவங்க வந்து தனியா நின்னாங்க. ஏடிஎம்கே கூட சேராம. ஸோ இந்த டைம் அதுவுமே கொஞ்சம் ஆட் ஆகும்போது கொஞ்சம் பெர்சன்டேஜ் முன்ன போக வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் அவங்க முன்னாடி இருக்கிறத விட இப்போதைக்கு ஏடிஎம்கே கூட்டணி வந்து கொஞ்சம் வலுவா தான் இருக்கு. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து ம் அதாவது 2021ல வாங்குனத விட இந்த டைம் வந்து ஒரு 5லேருந்து 7% வாக்கு வந்து அதிகமா வாங்குறதுக்கான அ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. அதாவது இவங்க வந்து வாக்கு அதிகமா வாங்குனா மட்டும் தான் அவங்களால வந்து திமுகவோட நேரடியா போட்டி போட்டு ஜெயிக்க முடியும். இல்ல அப்படின்னா போன டைம் மாரியே மைனர் பெர்சன்டேஜ்ல 1% இல்ல 2%ல கூட லாஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம். ஸோ இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமையும் அப்படின்னு பார்க்கப்படுது இந்த தேர்தல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆ இந்த பச்சை கலர் பார்த்தீங்கன்னா, தாவேக்கா வருவதற்கு முன், இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா, தாவேக்கா வந்த பின். ஸோ திமுகவோட ஓட்டு வந்து இவங்க வந்து நெறைய பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இந்த டைம். ஒருவேள டிவிகே வந்து டிஎம்கேவோட வாக்கு வங்கிய பிரிச்சாங்க அப்படின்னா, ஏடிஎம்கேக்கு வந்து ஆ ஆப்வியஸா இன்கிரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. இன்கிரீஸ் ஆகுதோ இல்லையோ, டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே அளவுக்கு ஆ குறைஞ்சிருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து திமுக வந்து ஒரு 35% வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 42லேருந்து ஒரு 35. ஏடிஎம்கே வந்து ஒரு 38 வாங்குறாங்க ஆவரேஜா அப்படின்னாலுமே, ஏடிஎம்கே வின் ஆக நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ மத்த கட்சிகள் பார்த்தீங்கன்னா, இந்த நாம் தமிழர், தாவேகா எல்லாருமே சேர்த்து ஒரு அப்புறம் ஒரு சில சசிகலா, அப்புறம் வந்து இன்னும் மற்ற சின்ன சின்ன கட்சிகள் நெறைய பேர் தனிச்சையா நிப்பாங்க. அந்த மாரிலாம் வாக்கு வங்கி போறது பார்த்தீங்கன்னா, ஒரு 27% வந்து வெளில போகும். அந்த மாரி இருக்கு. ஸோ இதில டிவிகேவோட வாக்கு வங்கி எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்டின்னா, ஒரு 10லேருந்து 18% வந்து மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எல்லாரோட எதிர்பார்ப்பு என்ன அப்டின்னா, அவங்க வந்து திமுகவோட வாக்கு வங்கிய வந்து ஆ உடைச்சுட்டு ஏடிஎம்கேல வந்து வாக்கு வங்கி அதிகரிக்கும். இல்லன்னா டிவிகே வந்து ஒரு குறைந்த இடங்கள் வெல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கள நிலவரம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ நகரப்புற வாக்காளர்கள், இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டிவிகே சைடு தான் கொஞ்சம் மெஜாரிட்டியா சாதகமா இருக்கிற மாரி இருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ளஸ் ஏடிஎம்கேக்கு. அப்ப சப்போஸ் இவங்க வந்து டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கே சைடு வோட் பண்றாங்க அப்டின்னா, ஆப்வியஸா இவங்க பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிரும் டிஎம்கேக்கு. அப்போ வந்து செகண்ட் மெஜாரிட்டில இருக்க ஏடிஎம்கே வந்து ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி வந்துருவாங்க. அப்போ வந்து ஜெயிக்க வந்து நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, நெறைய தொகுதியில போன டைம் பார்த்தீங்கன்னா, 5000 வாக்கு, 2000 வாக்கு, 1000 வாக்குல எல்லாம் சொல்லிட்டு ஏடிஎம்கே தோத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த மாரி உள்ள சில தொகுதிகள்ல எல்லாம் ஏடிஎம்கே வின் பண்ண வந்து டிவிகேவோட அந்த ஒரு ஓட்டு வங்கி ஆ பிரிக்கிறதுனால ஏடிஎம்கே வின் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே வின் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு 3 விஷயம் நடந்தா மட்டும் தான் ஏடிஎம்கே கண்டிப்பா வின் பண்ணும். இதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்கு. இவங்க வந்து வலுவான கூட்டணி அமைச்சிருக்காங்களா அப்படின்னா, ஆமா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, போன டைம் விட இந்த டைம் வந்து கொஞ்சம் வலுவான கூட்டணி தான் அமைச்சிருக்காங்க. ஏன்னா, பிஜேபி, ஏடிஎம்கே, பாமக, அப்புறம் வந்து அமமுக, இன்னும் ஒரு சில கட்சிலாம் இணைச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இந்த டைம் இது பண்ணியிருக்காங்க. போன டைம் வந்து 0.4% மட்டுமே வாக்கு வாங்குன தேமுதிக வந்து வெளிய தொரத்திட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சனையா இருந்த செங்கோட்டையன், அப்புறம் வந்து ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லாரையுமே வந்து வெளியில விரட்டி விட்டாங்க. அதனால வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் நெறைய இடத்துல வந்து ஏடிஎம்கே இரட்டை இலையில போட்டியிடுறதுனால, ஸோ கொஞ்சம் நெறைய வாக்கு வங்கி, நெறைய வாக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அ எதிர்பார்த்து இபிஎஸ் செயல்பட்டுட்டு இருக்காரு. பட் அது வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்ட்டு இந்த டைம் எலக்ஷன் ரிசல்ட் வந்தா தான் நம்மளுக்கு தெரியும். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, திமுகவோட எதிர்ப்பு அலைகள். அதாவது திமுக ஆட்சியில மக்கள் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கோவமா தான் இருக்காங்க. ஸோ ஒருவேள அவங்களோட கோபம் அதெல்லாம் வந்து ஏடிஎம்கே ஓட்டா மாறுச்சு அப்டின்னா, அது இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு. ஏடிஎம்கேக்கு அதிக சீட்டுக்கு ஜெயிக்கிறதுக்கு. அடுத்து நம்ம சொன்ன மாரி டிவிகேவோட ஓட் ஸ்ப்ளிட். டிவிகே வந்து இப்ப டிஎம்கேவோட வாக்க பிரிக்கிறாங்க அப்டின்னா, நகரப்புறத்துல வந்து வீக்கா இருக்கிற ஏடிஎம்கே வந்து வின் ஆக நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அவங்க இப்ப சென்னை மாதிரியான நகரங்கள், மற்ற நகரங்கள்லலாம் இவங்க அதிகமா சீட்டு வின் பண்றாங்க அப்டின்னா, ஈஸியா ஒரு 110லேருந்து 130 வரைக்கும் வெல்றதுக்கான நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, டிஎம்கேக்கு அப்புறம் அவங்களுக்கு காம்படிட்டரான ஈக்குவலான பெரிய கட்சினா அது ஏடிஎம்கே மட்டும் தான். டிவிகே என்னதான் புது கட்சியா உள்ள வந்தாலுமே, அவங்க வந்து ஃபுல்லாவே ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் கம்மி தான். ஸோ அவங்க வாக்கு பிரிச்சாங்க அப்டின்னா, அ இவங்க வந்து ஏடிஎம்கே வர்றதுக்கு நெறையவே பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆச்சு அப்டின்னா, ஏடிஎம்கே வந்து வின் ஆகுறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ப மொத்தமா பார்க்குறப்ப அ மொத்தமா பார்க்குறப்ப அதிமுக வந்து மறுபடியும் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 30லேருந்து 40% சான்ஸ் இருக்கு. பட் டிஎம்கே கன்டின்யூ ஆகுறதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 60லேருந்து 70% சான்ஸ் இருக்கு. பட் டிவிகே இந்த டைம் அ சிஎம் ஆவாங்க அப்டின்னா, வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா, கள நிலவரம் அப்படி இருக்கு. அவங்க வந்து பிரச்சாரமே இப்ப தான் தொடங்கியிருக்காங்க. 2, 3 இடத்துக்கு தான் போயிருக்காங்க பிரச்சாரம். அவங்க என்னதான் பிரச்சாரம் பண்றாலும், எல்லாமே புது கேண்டிடேட், புது கட்சி, அப்புறம் வந்து கரூர் இஷ்யூ, அப்புறம் நெறைய கேஸஸு, பர்சனல் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேஸ் அவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கிறதுனால, அவதூறுகள் இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு தாவேக்காக்கு வாய்ப்பு இருக்காது அந்த டைம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே வந்து ஓரளவுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே சாதகமா அமைஞ்சது அப்டின்னா இல்ல அப்டின்னா, மீண்டும் திமுக வரதுக்கு தான் நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ தேர்தல் அ அரசியல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடைசி 1 மாசத்துல தான் எல்லாமே மாறும். ஸோ அதிமுக வந்து இன்னும் ஏதாவது புதுசா சர்ப்ரைஸ் குடுக்கலாம். அவங்க வேற ஏதாவது திட்டம் அ இல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம எலக்ஷன் வரைக்கும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஏடிஎம்கே வந்து மறுபடியும் வின் பண்ணுவாங்களா? இல்ல டிஎம்கே தான் கன்டின்யூ பண்ணுவாங்களா? நீங்க என்ன ஒரு அ யோசிச்சு வச்சிருப்பீங்கல்ல. ஸோ நீங்க யோசிச்சு வச்சிருக்கத கமெண்ட் பண்ணுங்க. அதாவது யாரு சிஎம்மா வருவாங்க? எத்தன தொகுதி ஜெயிப்பாங்க? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து நெறைய பேர் வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகேன்னு மிக்ஸ்டு வந்துருந்துச்சு. ஸோ இந்த டைம் வந்து 1 மாசம் மட்டும் தான் இருக்கு. இப்போதைக்கு யாரு வந்து மக்கள் மனச வென்றிருக்காங்க? யாரு வந்து முதல்வர் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். தேங்க் யூ.